ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி வீடியோ லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான ரெசிபி கோஸ் பொரியலுங்க. இது கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டைல் கோஸ் பொரியலுங்க. சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கணுங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச கோஸை அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. அது வெந்ததுக்கப்புறமா அது ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டிக்கணுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. அது கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா சிகப்பாகிற வரைக்கும் வதக்கணுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து அதில் நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச இந்த கோஸையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிடணுங்க. ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பை தனியாக வேக வச்சு வச்சுக்கணுங்க. கொஞ்சம் நெட்டாக வேக வச்சு வச்சுக்கணும். அந்த பைத்தம்பருப்பும் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணுங்க. கொஞ்சமாக தேங்காவை துருவி வச்சுக்கணுங்க, அதையும் இதில் சேர்த்துக்கணும். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் இறக்கிடணுங்க. இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், முள்ளங்கி காராமணி குழம்பு, அரைச்சி விட்ட ரசங்க, கல்யாண கோஸ் பொரியல், கொஞ்சமாக ஆரஞ்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.